கைஸ், இன்னைக்கு டேபிள் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். வெல்கம் பேக். இந்த வீடியோ எதில் எடுக்கிறேன்னா ஐபேடில் தான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இவர் தான் கண்ணப்பட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கப்பு. இதில் தான் என்னோடய ப்ரஷ்ஷு, தின் ப்ரஷ் எல்லாத்தையும் இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். ப்ரஷ்ஷு, பென்சில் எல்லாமே. சத்தத்தை பார்த்தீங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஒன்று டாம்ஸ்லேருந்து வாங்கின ப்ரஷ் பென்ஸு, இன்னொன்று அது பேர் என்னது, கேம்லின்லேருந்து வாங்கின ப்ரஷ் பென்ஸு. ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும், நல்லா தான் இருக்கும். ரெண்டு பேருமே லிட்டரலி நல்லா தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். கேம்லின் பிராண்ட்லேருந்து வாங்கின வாட்டர் டியூப் கலர்ஸ் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பார்த்தாலே தெரியும். அடுத்து கலர் போட்டு வைக்க இடம் இல்லாமல் கலர் போட்டு வைக்க இது ஸ்டாண்டு வாங்கினேன். அது தரேன் இடம் இல்லாமல் இது முழுக்க பார்த்தீங்கன்னா கலர்ஸ். இது இந்த சும்மா சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இது மிக்சர் கொஞ்சம் பட்டு கேவலமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. மிக்சர் பெருசு இருக்குது, ஆனால் உடஞ்சிருச்சு. இது எனக்கு பிடிச்ச ஸ்டாண்டு. இது உள்ளதான் பெரிய பெரிய கலர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். பிளாக் பென்ஸு எல்லாமே இதில் தான் போட்டு வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் ப்ளஸ் வரேன். போஸ்டர் ப்ளஸ் டாம்ஸு ஓப்பன் பண்ணி 12 கலர் இருக்குது. அடுத்து கிரிட்டெல்லாம் போட நான் வச்சுருக்குது இந்த லாங் சைஸ் ஸ்கேல், தெரியுதா? இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது, தெரியாதுன்னு நினைக்கிறேன், விளையாட அடிக்குது லைட்டாக. இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது. இது நான் அவுட்லைனுக்காக யூஸ் பண்ணுற டேப். அடுத்து பேர் அண்ணன் டச்சு பிராண்டான்னு வாங்கியிருந்தேன், 48 பீசஸ். அது ரொம்பவே பிடிக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து ஐயோ இது என் தம்பி எனக்காக ப்ரெசென்ட் பண்ணது. அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச காமிக், கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே நான் யூஸ் பண்ணுற புக்ஸு தான். இதான் டேபிளோட அவுட்டர் லுக்கு. அடுத்து அப்படியே நம்ம கீழே வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே கிஃப்டாக இருக்கும். எனக்கு மேலே இடத்துல இது வந்து ஐயோ கொஞ்சம் ஷேக் ஆகும், கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எனக்காக யூஸ் பண்ணுற கேட்ரிக்ஸ் ஷீட்டு. இது வந்து சார்ட்டை விட கொஞ்சம் திக்கு. சார்ட்லேயே ஒரு 2 சார்ட் வச்சா அது எப்படி இருக்குமோ அதுதான். இது வந்து என் 3 ஸ்கெட்ச் புக்ஸு. இதுதான் என்னோடய ஸ்கெட்ச் புக்ஸு. இது ரெண்டுமே நான் சும்மா வரைகிறது. இதில் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிடுறாங்க. இட்டாச்சி. அடுத்து ஐயோ நல்லா இருக்கிறது எப்படிட்டோம். இந்த இட்டாச்சியோட ஐஸ் தான் எனக்கு பர்சனல் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இதை பாருங்க, நல்லா இருக்கும் நம்புகிறேன். இதை பார்த்துக்கோங்க, இதுவும் எனக்கு பிடிக்கும். அடுத்தது நான் ஒரு இமேஜினரியாக ஒரு வீடியோ இருந்தேன், பிரிண்ட்ரெஸ்ட்டில் தான் ரெஃபரன்ஸ் பார்த்தேன், பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ரியலாஸ்டிக்காக சும்மா ட்ரை பண்ணேன், ஃபுட்பால். அடுத்து ஒரு விண்டோ, பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்பைடர்மேன் தீமில் ஒரு டூரில் ஒன்று பண்ணியிருந்தேன், அது வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது.
நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து எனக்கு பிடிச்ச டிராயிங்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட வாங்கினேன். இது நான் பெயிண்ட் பண்ணது சும்மா. இது டிமன் ஸ்லேயரு. டிமன் ஸ்லேயராக என்னன்னு தெரியல, நான் காலெல்லாம் பார்க்க மாட்டேன். டிமன் ஸ்லேயரு. அப்புறம் எனக்கு ஃபேவரட்டான ஆதில் ஆர்ட்ஸ் அவங்க வரைஞ்சதை அப்படியே பார்த்து வரைஞ்சி ட்ரை தான் பண்ணேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் கோகு ரொம்ப கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது ஒரு நைட் தீம். இது எல்லாமே எனக்கு நான் வரைஞ்சி எனக்கு பிடிக்காத வேஸ்டான ட்ராயிங்ஸ் இது எல்லாமே. கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். இதை பாருங்க கைஸ். அடுத்து எனக்கு பிடிச்ச ரெயின்போ ஷீட். சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச நான் ரெஃபரன்ஸ் பார்க்குற ஒரு இந்த மாதிரி ஒரு பேக் அதையும் பார்த்துக்கலாம். டெலீட் ஆகிடும், டெலீட் ஆகிடுச்சு. இது எனக்கு பிடிக்கும். இருந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டேன். உங்கள்ட்ட வேறு என்ன காமிக்கலன்னு தெரியல, எல்லாமே காமிச்சிட்டேன். எல்லாமே காமிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.